பொதுத் தேர்வுகள் நெருங்கும் வேளையில் பள்ளியில் ஆண்டு விழா நடத்தினால் மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வருவார்கள் என தமிழ்நாடு முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் சியோன் பள்ளியில் 39வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. சியோன் மற்றும் ஆழ்வின் பள்ளியின் தலைவர் டாக்டர் என் விஜயன் தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் இறையன்பு IAS மற்றும் தமிழ்நாடு முன்னாள் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவொளி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது பேசிய இறையன்பு, மாணவர்கள் செல்போன்களை அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது என்றும், மாணவர்களுக்கு இயற்கை உணவுகள் அளிப்பதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார். பொதுத் தேர்வுகள் நெருங்கும் வேளையில் பள்ளியில் ஆண்டு விழா நடத்தினால் மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வருவார்கள் எனவும் இறையன்பு தெரிவித்ததை ஆமோதித்து சியோன் மற்றும் ஆழ்வின் பள்ளியின் தலைவர் டாக்டர் என் விஜயன் பேட்டியளித்தார். இந்த பிப்ரவரி மாசம் பொதுவா யாருமே ஆனுவல் டே எல்லாம் வைக்க மாட்டாங்க, இது மாதிரி விழாக்கள் வைக்க மாட்டாங்க தனியார் பள்ளிகள்ல. குறிப்பா அவங்க எந்த மாசம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல முடிச்சிருவாங்க. ஏன்னா இது போர்டு எக்ஸாம் அல்லது ஃபைனல் எக்ஸாம்னு பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், பிள்ளைங்களுக்கும் ஒரு மன உளைச்சலை உருவாக்கிடுவாங்க அப்படி பேசி பேசி. அது இல்லாம இந்த பள்ளியில சியோன் பள்ளி சேலையூர்ல பிப்ரவரியில் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சுட்டி காட்டி பேசினாருங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க குழந்தைகளை சொல்றீங்க மொபைல் யூஸ் பண்ணாதுங்க, அடிக்ட் ஆயிருவீங்க, அதை ஸ்கிரீன் டைம் பார்க்காதுங்க, அதை பார்க்காதுங்க. முதல்ல நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருங்க, ரோல் மாடலா இருங்க. நீங்க அதை ஒன்லி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க, கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணாதுங்க. நீங்க அடிக்டா இருக்கும்போது உங்க குழந்தை அடிக்ட் ஆனா உடனே நீங்க அவங்கள கொஸ்டின் கேட்கறீங்க, அது தவறு. முதல்ல நீங்க முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயும் எப்படி அப்பா அம்மா மதிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற நல்ல ஆர்வங்கள் கொடுத்தாங்க.